ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையை விட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில விஷயங்களை யோசித்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படியும் இந்த வேலை கிடச்சே ஆகணும். ஏன்னா வேலை கிடைச்சா தான் நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, வேறு வழி இல்லை, எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 வீக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய லெவலான கம்பெனி. அந்த கம்பெனிலாம் நுழையிறதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. அதனால ரொம்பவே நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொண்டு நோக்கி இது பண்ணணுமோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணனும் சொன்னார், கண்டிப்பாக உனக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னா. இல்லை, நான் கிட்டத்தட்ட 200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கே கேட்டேன் எவ்வளோ பேர் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தி ஒர்க் பண்ணுறாள்ல, அவங்க தான் எனக்கு இது பண்ணாங்க. அவளுக்கு எப்படியோ கிடச்சிருச்சு. நான் தான் அந்த ஜாப் இந்த ஜாப்ன்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது நடக்குதோ நடக்கட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறத மட்டும் நீ விட்டுறாத. ட்ரை பண்ணுறத விட்டேன்னா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அதெல்லாம் நான் சரி பண்ணுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், ஒன்றும் நீ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படலை. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா, எப்படியாவது கிடச்சிட்டுனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, கண்டிப்பாக கிடைக்கும், அதெல்லாம் எதுவும் நீ யோசிக்காத பண்ணாத, அதையே யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக உன்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும். நீ அதையே நினைக்க வேண்டாம், எதாக இருந்தாலும் போட்டிவாக எடுத்துக்க, கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். அவங்க உடனே என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ கண்டிப்பாக ஜெயிப்பங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நான் கண்டிப்பாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் அதை நினச்சி இது பண்ணி பயப்பட வேண்டாம், பயப்படாத, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையான வார்த்தைகளாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஹாப்பியான இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு. அதனால் நான் சரி ஓகே, இதுக்காக சரியாயிடும், எல்லாமே பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான இதில் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்த்தாகணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரி, அதனால் எதையும் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. முயற்சிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி, அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு சரியாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற இதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, அதெல்லாம் சரியாயிடும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் எதையும் நம்ம போட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கு மேலே கடவுள் தான் நம்மளுக்கு துணையாக இருக்கணும், எப்படியாச்சும் அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரியாயிடும், நீ ஒன்றும் எதுக்கும் பயப்படாத, எதாக இருந்தாலும் உனக்கு நம்பிக்கையோடு மட்டும் நீ இரு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். சரிண்ணே, நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.